أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، وما توفيق إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي إني ميت وإنك حي يا ربي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாக. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படியே செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆரம்பமாக, அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லது சுப்ஹானஹு வ தஆலா மாபெரும் கிருபை புனிதமான அவனுடைய இல்லத்திலே நம்மை அமர செய்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளைய கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்துல நன்மை தீமைகளை பிரித்து காட்டி வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடிப்படை அம்சங்கள்லாம் இஸ்லாத்துல குர்ஆன் மூலமாகவும் இன்னும் குர்ஆனாக வாழ்ந்து காட்டிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நம்ம பார்த்துருக்குறோம். வாழ்க்கையில எது வேணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு சில துவா கேட்டிருக்காங்க. யா அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு துவா கேட்டிருக்காங்க. இன்னும் சில விஷயங்கள்ல யா அல்லாஹ் இதை விட்டு என்னை காப்பாத்து, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பல இடத்துல துவா செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு இப்படி துவா செஞ்சிருக்கிறாங்க. யா அல்லாஹ் பசி பட்டினியோடு இருந்து அந்த பசி பட்டினியோட சாகர நிலைமைக்கு போகக்கூடிய மரணத்தை எனக்கு கொடுக்காத, அதாவது பசி பட்டினியோடு இருந்து சாவக்கூடிய நிலைமையை எங்களுக்கு கொடுத்துறாதேன்னு ஸல்லல்லாஹு துவா செஞ்சிருக்கிறாங்க. சில விஷயத்துல ஸல்லல்லாஹு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. குறிப்பா பசியிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. பெரும் நோய், அந்த பெரும் நோய் விட்டு ஸல்லல்லாஹு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. திடீர் மரணத்தை விட்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. இன்னும் இயற்கை பேரிடரான பூகம்பம், நிலநடுக்கம், இந்த மாதிரி சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்ல இருந்தும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அழிவு நாள் முன்னாடி வரக்கூடிய அந்த கெட்ட தஜ்ஜாலின் வருகையிலிருந்தும் ஸல்லல்லாஹு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு ஸல்லல்லாஹு துவா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. இப்படி கேட்க சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பா ஒரு துவா செஞ்சிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜூ. யா அல்லாஹ் பசியை விட்டும் பசியினால் ஏற்படும் வறுமை விட்டும் என்னை நீ காப்பாயாக. ஏன்னா அதுதான் இருக்கிறது, இந்த பசி பட்னியோட இரவுல போய் படுக்கிறது மிக கெட்ட செய்தி. அதுல இருந்து பசியில இருந்து எங்களை காப்பாத்து என்பதாக ஸல்லல்லாஹு துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. பசி ஒரு பெரிய ஒரு கொடுமையான விஷயம். பசியோட இருக்கிறது என்பது பணம் இல்லாம இருந்துடலாம், வீடு இல்லாம இருந்துடலாம்,
ஆனா பசியோடு இருக்கிறது என்பது மிக கொடுமையான விஷயம். அது பசித்தவங்கள்ட்ட போய் கேட்டாதான் தெரியும். பசி என்பது மிக கொடுமையான விஷயம். உணவு இருந்தும் சாப்பிட முடியாம சில பேர், உணவு இருக்குது ஆனா சாப்பிட முடியல அப்படி சில பேர், இன்னும் சில பேர் உணவு கிடைச்சா போதும் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வறுமையில சில பேர் இருக்கிறாங்க. பசி மிக மார்க்கத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா ஆக உயர்ந்த காரியம் சில விஷயங்கள் சொல்லி சல்லாசம் கத்துக் கொடுத்துருக்காங்க. மார்க்கத்துல உயர்ந்த விஷயம் சொல்லி சில விஷயத்த சல்லாசம் கத்துக் கொடுத்துருக்காங்க. அதுல இன்னும் அதிகமான நன்மை தரக்கூடியது எது அப்படின்னு நம்ம கத்துக் கொடுத்துருக்காங்க. விஷயம் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது செஞ்சா இந்த நன்மை, இது செஞ்சா அந்த நன்மை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா சில விஷயங்கள் மட்டும் அதிகப்படியா நன்மை அல்லாஹ் தருவான். உயர்ந்த விஷயம் இஸ்லாத்துல அதிகமான நன்மை அதுலதான் இருக்குது சொல்லி இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா துத்துயிமுத்வான், அது சிறந்த எதுனா சொன்னா பசி, அதாவது ஏழைகளுக்கு உணவு அளிப்பதுதான் சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது சிறந்த அந்த துத்திமுத்தாமல பல வகை இருக்குது. அதாவது இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது ஒரு வகை, இன்னும் பசித்தவருக்கு வயிறாறு உணவு போறது ஒரு வகை, இன்னொரு வகை மூணாவது நான் சொன்னா அந்த பசியாளருக்கு உணவு கொடுத்து அவங்க வயிறார திருப்தியா சாப்பிட்றத நம்ம கண் கூட மன மகிழ்ச்சியோடு பாக்குறோம் பாத்தீங்களா, அதுவும் சிறந்த அமல் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுது. ஆனால் இன்னும் யூத சக்திகள் அடாவடித்தனம் பண்றாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், சோசியல் மீடியா பார்த்துருக்கோம். பட்டினி போர் அப்படின்ற ஒரு போர் பலஸ்தீன் மக்களை கிட்டத்தட்ட 2 வருஷமா பட்டினியால அவங்கள வாட்டி வதைக்குது இஸ்ரேல். யூதர்கள் உணவு தடுத்து வச்சிருக்கிறாங்க, பலஸ்தீன் மக்கள் உணவு கொடுக்காம தடுத்து வச்சுக்கிறாங்க. குரான்ல நிறைய செய்தி பார்த்துருக்குறோம். நமக்கு அடிக்கடி தெரிஞ்ச சூறாதான் அராயத்தல்லதி யுகத்தீன். அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்லுவாராம், உங்களுக்கு மார்க்கத்தை பொய் பிக்கிறவன் உங்களுக்கு தெரியுமா? மார்க்கம் இஸ்லாத்துல பொய்யா நடக்கிறவன், இஸ்லாத்தை ஏற்காதவன், பொய் பிரச்சாரம் செய்யறவன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்டு அவனே சொல்றான், பதாலிக்கல எது ஒரு எதீம், அவன் யாரு தெரியுமா? அனாதையை பராமரிக்க மாட்டான், அவன் தான் இஸ்லாத்துல பொய்யன் என்பதாக சொல்லிட்டு இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வலா யஹல்லூரா துவாமின் மிஸ்கின், இன்னும் ஏழைகளுக்கு உணவு தர மாட்டான், அவன் தான் இஸ்லாம் மார்க்கத்துல இருந்து பெயர் தாங்கி முஸ்லிமா இருந்தாலும் அவன் மார்க்கத்தை பொய் பிய்த்தவன், அனாதைக்கு ஆதரவு தராதவனும் ஏழைகளுக்கு பசித்தர் உணவு தராமல் இருக்கலாம் பாத்தீங்களா, அவன் தான் இருந்தும் இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டான். பசியை பத்தி இன்னும் ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், சக்கர் அப்படி ஒரு நரகம் இருக்குது. அந்த நரகம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நரகத்துல உள்ள 7 தட்டும் அந்த நரகத்துல பாதுகாப்பு தேடுமா. நரகத்திலிருந்து நரகமே பாதுகாப்பு தேடுது. அவ்வளவு கொடுமையான நரகம் தான் அது. மொத்தம் 8 தட்டு நரகம்னு சொல்லுவாங்க. அந்த 8 தட்டுல ஒரு நரகத்துக்கு பேரு சக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அதை குர்ஆன் சொல்லி காட்டான். அந்த சக்கரை விட்டு மீதமுள்ள 7 நரகமும் யாரெல்லாம் இந்த சக்கரை பாதுகாப்பு கொடு அப்படின்னு கேட்கறது சொன்னா, அந்த சக்கர நரகத்துல எவ்வளவு கொடுமையான வேதனை நடக்கும் நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் குர்ஆன் அதையும் சொல்லி காட்டுறான். சில பேர் அந்த சக்கர் நரகத்துல வேதம் செய்யப்பட்டு கொண்டு இருப்பாங்க, கூச்சலும் கதறமா ரொம்ப சத்தம் போட்டு அழுவாங்க, கதறுவாங்க. அதை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பாங்களாம், மா சக்கத்தும் சக்கர், ஏன் இந்த சக்கர் நரகத்துக்கு வந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்லுவாங்க. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? காலு, அவங்க நரகவாசி சொல்லுவாங்களா, லம் நகுன் மினல் முஸல்லீன், நாங்க தொழுகையாலே இல்ல, தொழுக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு, பக்கத்திலேயே பள்ளிவாசல் இருந்துச்சு, பாங்க சத்தம் கேட்டுச்சு, தொழுகைக்கு வந்து அழைச்சாங்க, அப்படி இருந்தும் நாங்கள் பொடுபோக்கா தொழுகாம நேரத்தை கழிச்சோம், தொழுகாம பள்ளிவாசல் பக்கம் போகாமலே வீண் விளையாட்டிலும் கேலி கிண்டலும் உலக அலுவலில் ஈடுபட்டு தொழுகாமலே வாழ்க்கை கழிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, வலம் நகும் நுத்தியுமில் மிஸ்கின், ஏழை எளியவர் எங்கள்ட்ட உணவு கேட்டா நாங்க கொடுக்க மாட்டோம், எங்கள்ட்ட இருந்தும் எங்களை பசித்தவருக்கோ ஏழைகளுக்கோ உணவு கொடுக்காம தடுத்துட்டு இருந்தோம். இந்த 2 காரணத்துக்காக அல்லாஹ் இந்த சக்கர நரகத்துல எங்களை வேதனை செய்யறான் என்பதாக சொல்லுவாங்க. எல்லா நரகமும் அந்த நரகத்தை பாதுகாப்பு தேடுன்னு சொன்னா, அந்த நரகத்துல எவ்வளவு கொடுமையான வேதனை செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். அவ்வளவு பெரிய அந்த நரகத்துக்கு காரணம் என்ன சொன்னா, ஏழைகளுக்கு உணவு தடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த வேதனை என்பதாக குர்ஆன் மூலியமாக நம்ம பார்க்கிறோம். நீங்க இஸ்லாத்துல பெரும் அமல் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. இதை செஞ்சா இந்த அமல்லாம் பெரிய அமல், பெரிய நன்மை தரும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இன்னும் சில அமல் இருக்குது பெரிய குற்றம் அப்படின்னு. அதாவது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது பெரிய தர்மம், பெரிய நன்மை தரக்கூடிய விஷயம். அதுக்கு ஆப்போசிட் யார் உணவை தடுக்கிறாங்களோ, ஏழைகளுக்கு உணவு கொடுக்காம இல்லாதவங்களுக்கு இல்ல வச்சுக்கிட்டே இல்லைன்னு யார் சொல்றாங்களோ, அது மிகப்பெரிய பாவம். இஸ்லாத்துல அது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, கௌசுல் ஆலம் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ்லாஸ் சொல்லி காட்டுறாங்க, நான்
எல்லா அமலும் தஃப்ஸு அமால குல்லுஹா, உலகத்தில் உள்ள எல்லா அமலையும் அலசி ஆராய்ஞ்சிட்டேன், எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தேன். தொழுகையா இருக்கட்டும், நோம்பா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், இன்னும் என்னென்ன அமல் இருக்குதோ, தஹஜ்ஜுத் தொழுகையில இருந்து, நஃபில் தொழுகை, இரவு தொழுகையில இருந்து, தான தர்மம் எல்லாத்தையும் நான் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டேன். எல்லாத்தோட சிறந்த அமல் எது தெரியுமா? ஒரு ஏழையோட வாயில ஒரு காலம் உணவு வைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு கவலம் உணவு உலகத்துல எல்லா அமல், ஹஜ்ஜை விட, ஜகாத்தை விட, போரை விட, எல்லாத்தையும் விட சிறந்தது எது தெரியுமா? ஏழையோட பசித்தோட வாயில ஒரு கவலம் உணவு வைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஏற்றமான அமல் என்பதாக கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ்ஸலாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு மிக உன்னதமான அமல் தான் ஏழைகளுக்கு உணவு கொடுக்குது. நம்ம வெள்ளிக்கிழமைனா ஒரு சூரா சொல்லியிருக்காங்க இல்லையா, சூரத்துல காஃப் 15 தொடங்கும். சூரத்துல காஃப் அந்த சூரா ஒரு ஆயத்தை நல்லா சொல்லி காட்டுறான். நல்லா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரயாணத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஊரை கடப்பாங்க. அந்த ஊருக்கிட்ட வந்தோடனே 2 நபிக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும். பசி வந்துடும். அந்த ஊர்கிட்ட போய் ஏதாவது சாப்பாடு இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள்ட்ட சாப்பாடு இருக்கிறதுனால அவங்க நபிமார்கள் போய் கேட்கறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, சாப்பாடு தர மாட்டாங்க, சாப்பாடு இல்ல, உணவு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அல்லாஹ் இதை குர்ஆன்ல பதிவு செய்யறான். அவங்க அந்த 2 நபிக்கு உணவு தராம மறுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனை பதிவு செய்யறான். ஏதை சொல்றோம்னு சொன்னா, அந்த வார்த்தையை இன்றலும் குர்ஆனை ஓதும்போது ஓதிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மக்களை நம்ம சபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அவங்க நபிமா உணவு தராத கூட்டம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஓதிக்கிட்டே இருக்கிறோம். குர்ஆன்ல ஒரு விஷயம் பதிவு செய்யறாரு சாதாரண விஷயம் கிடையாது. மக்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் தான் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். அப்போ இந்த ஆயத்தை அல்லாஹ் பதிவு செய்யறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். உணவு இருந்தும் நபிமார் தர மறுத்தாங்க பாத்தீங்களா, அதனால அந்த ஆயத்தை அல்லாஹ் பதிவு செய்யறான். இன்னும் சொல்றாங்க, கொஞ்சத்துல கொடுக்கறதும் பெரிய விஷயம். நம்மகிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, ஆனா அப்ப கேக்குறாங்க சொன்னா அதுல ஒரு பங்கு, ஒரு பேச்சு மலை கீத்தல ஒரு மீட்டர் பால் மஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதை கொடுப்பதும் சிறந்தது சொல்லி காட்டுறாங்க. அலி ரலியல்லாஹு சாப்பிட இரவு உணவு குடும்பத்தவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிறது கொஞ்சம் உணவு தான். அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிற நேரத்துல ஒரு பெண்மணி வீட்டு வாசல்ல இருந்து யாசம் கேட்கிறான், ஏதாவது இருந்தா கொடுங்க, இல்லாதப்பட்ட வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக கொடுங்க அப்படின்னு அல்லாஹ்வுக்காக கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அது அவங்க அலி ரலியல்லாஹு காதுல விழுந்த உடனே மொத்தத்தையும் அந்த பெண்மணிக்கு கொடுத்துடுறாங்க. இவங்கள்ட்ட இருந்து அந்த சாப்பாடு இவங்களும் சாப்பிடாம குடும்பத்துக்கும் பட்டினியை போட்டு எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கிட்டான், மிஸ்கீனா, தனக்கு பிடித்த உணவும் அல்லாஹ் தனக்கு பிடித்த உணவும் இவங்க சில பேர் மிஸ்கினா வாசிரா, சில பேர் ஏழைகளுக்கும் கைதிகளுக்கும் கொடுத்துறாங்க. அதுதான் சிறந்த தர்மம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த அந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். தனக்கு பிடித்த உணவு இருந்தும் தனக்கே கொஞ்சமா இருக்குது, ஆனா அது ஏழைகளுக்கும் கைதிகளுக்கும் கொடுத்துறாங்க. இது மிகப்பெரிய நன்மையில் உயர்ந்த நன்மை என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆக ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறது ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்றான். உணவை தடுத்தாங்க, அது பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபிரா சொல்றான். இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா உணவு கொடுத்தாங்க, அது மிகப்பெரிய உயர்ந்த அமல் என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆக உணவு கொடுக்கிறது மிக உயர்ந்த அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு என்ட்ரி ஆன உடனே எல்லா சஹாபாக்களும் கூப்பிட்டு பிரசாரம் செய்றாங்க, குத்பா ஓதுறாங்க. குத்பான்னு சொன்னா பயான். அந்த பயான்ல சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? வைத்தீமன தாமா வைக்கிரிக சலாம். மக்களே, ஏழைகளுக்கு உணவளிங்க, சலாம பரப்புங்க. தெரிஞ்சவன் தெரியாதவன் யாரா இருந்தாலும் பார்த்த உடனே சலாம் சொல்லிடுங்க. சலாம் சொன்ன முதல் வார்த்தை, முதல் உபதேசம், மதீனாக்கு வந்த முதல் உபதேசம் இதுதான். யாரெல்லாம் பாக்குறீங்களோ, யாரெல்லாம் பசியா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஏழையா இருக்கிறாங்களோ அவங்களாம் உணவு கொடுங்க. யாரெல்லாம் நீங்க இஸ்லாம் முஸ்லீமை சந்திக்கணும் எல்லாத்துக்கும் சலாம் பரப்புங்க. இந்த 2 விஷயத்த முதல் சலாசம் சொன்னாங்க. எவ்வளவு விஷயம் இருக்குது, ஆனா இந்த 2 சொன்னாங்க சொன்னா அதுல எவ்வளவு பெரிய விஷயம் அடங்கியிருப்போம் நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். ஆக நிறைய ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல நிறைய ஹதீஸ் சரியான ஹதீஸ் வந்திருக்குது. சில சஹாபாக்கள் இப்படி கேட்டிருக்காங்க, யா ரசூலுல்லாஹ் அய்யுல் அமாலி அஃலல், இஸ்லாத்துல எந்த அமல் சிறந்தது அப்படின்னு ஒரு சஹாபி கேட்டாங்க. இன்னொரு சஹாபி கேட்கிறாரு, அய்யுல் இஸ்லாமி ஹைர், அய்யுல் ஈமானி ஹைர், ஈமான்ல இது சிறந்தது அப்படி ஒரு சஹாபி. அய்யுல் அமாலி ஹைர், எந்த அமல் சிறந்தது? நிறைய சஹாபி. இஸ்லாம்ல எந்த அமல் சிறந்தது அப்படின்னு ஒரு சஹாபி. இன்னொரு அமல், ஈமான்ல சிறந்த அமல் எது? எல்லா அமல்களும் சிறந்த அமல் எது? அல்லாஹ்க்கு பிடிச்ச அமல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹதீஸ்ல புகாரி முஸ்லிம்ல சஹீஹான ஹதீஸ் நிறைய வருது. இன்னொரு சஹாபி இப்படி கேட்டாராம், நாயகமே ரசூலுல்லாஹ் அல்லமனி அமலா, ஒரு அமலை சொல்லித்தாங்க, ஒரே அமல் சொல்லித்தாங்க. அது அந்த அமல் எப்படி இருக்கணும்? இதுகுலுனி ஜன்னா, அந்த அமலை செஞ்சா சீட்டா சொல்றது போயிடும்.
ஒரே அமல் தான், அந்த அமலை சொன்னா நான் செஞ்சா நான் சொர்க்கத்துக்கு போயிடலாம், அப்படிப்பட்ட ஒரு அமலை சொல்லுங்க அப்படின்னு ஒரு சஹாபி கேட்கிறாரு. இப்படி ஈமான்ல சிறந்தது எது, இஸ்லாம்ல சிறந்தது எது, அமல்கள்ல சிறந்தது எது, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அமல் எது அப்படின்னு சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு ஸல்லல்லாஹு சொன்ன ஒரே பதில் யுத்தீமுனத்தாம், ஏழைகளுக்கு பசித்தவருக்கு உணவு கொடுங்க என்பதாக சொன்னாங்க. யார் ஏழைகளுக்கு உணவு பசித்தவருக்கு உணவு கொடுக்குறாங்களோ அதுதான் ஈமான்ல சிறந்தது, இஸ்லாம்ல சிறந்தது, அமல்கள் எல்லாம் உயர்ந்தது அதுதான். இன்னும் அந்த அமல் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காம விடாது, சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விட்டுடும் என்பதாக இந்த ஹதீஸ் இமாம் விளக்கம் தராங்க. இதுல பல வகை இருக்குது, ஏழைக்கு உணவுல பல வகை இருக்குது. உதாரணமாக நோன்பாளிக்கு நம்ம நோம்பு திறக்க 1 மீட்டர் தண்ணி அதை பேசுவ கீத்து கொடுக்குறோம், அதுவும் இதை சேர்ந்துரும். நீங்க ஏழைகளுக்கு உணவு கொடுத்தீங்க, அந்த லிஸ்ட்ல இதுவும் வந்துடும். இன்னொன்னு, ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறீங்க, இல்லாதபடி மிஸ்கின்களுக்கு யாராவது கேட்கலாம் எதனா கொடுங்க அப்படின்னு உடனே நீங்க கொடுக்குறீங்க. ஒரு 10 ரூபாயோ, ஒரு 20 ரூபாயோ, இல்ல 1 ரூபாயோ, 5 ரூபாயோ எதை கொடுத்தாலும் இந்த லிஸ்ட்ல நீங்க வந்துருவீங்க, உணவு கொடுத்த லிஸ்ட்ல. இன்னும் விருந்தாளி வராங்க, விருந்தாளி உணவு கொடுக்க பாத்தீங்களா, அதுவும் இந்த லிஸ்ட்ல சேரும். சில பேர் சொல்லுவாங்க விருந்தாளி வந்தாலே இருக்கிறதா சாப்பிட்டு போயிடறாங்க. இன்னும் சில பேர் அதிகப்படியா உங்களுக்கு எத்தனை குழந்தை, 3 பொம்பளை, 3 பொம்பளையா, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் கரை சேர்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒண்ணு நடுக்கடல் வைக்கல கரையை சேர்க்கறதுக்கு, அல்லாஹ் கொடுக்குறான். நல்லா தெரிஞ்சுங்க, வீட்டுல உள்ள பெண் பிள்ளையும் விருந்தாளியும் அவங்களுக்குரிய உணவு எடுத்துதான் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஒரு பெண் பிள்ளை பிறக்குன்னு சொன்னா அதுக்குரிய ரிஸ்க் இல்லாம அது பிறக்காது. அதுக்குரிய வாழ்வாதாரம் வேணுமோ, அது எங்க போகுமோ, அதுக்குரிய படிப்பு செலவு, மருத்துவ செலவு, திருமண செலவு எல்லாம் கொண்டு வந்து அந்த பெண் பிள்ளை பிறக்குது. அதே மாதிரி விருந்தாளி வீட்டுக்குள்ள வரும் போதே அவங்களுக்குரிய உணவு என்னமோ அது அல்லாஹ் அவங்க மூலமா அல்ல உங்களுக்கு கொடுக்குறாரு தவிர நீங்க அவங்களுக்கு கொடுக்கல. விருந்தாளியும் பெண் பிள்ளையும் அதுக்குரிய அவங்களுக்குரிய தொகையை கொண்டுதான் வராங்க என்பதாக இமாம்கள் விளக்கம் தராங்க. இப்படி இன்னும் அதிகப்படியா சொன்னா 5 அறிவு ஜீவராசிகள் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு கூட நீங்க உணவு அளிக்கிறது சதகாவாகும். உதாரணமாக ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தானியங்களை ஈரமா இருக்க தானியங்கள் காய வைக்கிறதே பரப்பி போடுறீங்க. அப்படி பரப்பி போடும்போது அதுல உள்ள காக்காயோ அல்லது புறாவோ வந்து கொத்தி சாப்பிட்டு போகுது. அப்படி சாப்பிடும் போது நீங்க அதை பழிக்காதீங்க, திட்டாதீங்க, நாசமா போதும் திட்டு போயிடுச்சு பாரு அப்படி பழிக்காதீங்க. ஹதீஸ் சொல்றாங்க, நீங்க தானியங்களை கொட்டி பரப்பி இருக்கும் போது அந்த தானியங்களை பறவைகளோ காக்காயோ கொத்தி சாப்பிட்டு அதை பழிக்காதீங்க, அதுவும் உங்களுக்கு சதகா தர்மம் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அல்லது நீங்க ஒரு வீட்டுல ஒரு மரம் வளர்க்குறீங்க, அந்த மரத்துல பழங்கள் உற்பத்தி ஆகுது, அந்த பழத்தை ஏதோ மிருகமோ அல்லது குரம்போ சாப்பிட்டுட்டு போகுது, பரமோ குருவியை சாப்பிட்டு போகுதுன்னு சொன்னா அதை நீங்க பழிக்காதீங்க, அந்த சாப்பிட்டு அந்த பழம் அல்லாஹ் உங்களுக்கு தர்மம் சதகாவோட லிஸ்ட சேர்த்துரும் என்பதாக சொல்றாங்க. நம்ம வீட்டுல உட்காந்துருப்போம், திடீர்னு குரங்கு வந்து பிஸ்கெட் தூக்கிட்டு போயிடும், முட்டையை உடச்சு குடிச்சிட்டு போயிடும். நம்ம சொல்லுவோம் இப்பதான் கதவை திறந்தேன் முட்டையை குடிச்சிட்டு போயிடுச்சு, இப்பதான் பிஸ்கெட் தூக்கிட்டு போய் சொல்லுவோம் இல்லையா, இது அல்லாஹ் செஞ்ச ஏற்பாடு. அல்லாஹ் இதுக்கும் நன்மை கொடுப்பான். அந்த ஜீவராசிக்கு உங்க கையால உங்கள் வீட்டுல இருக்க உங்கள் உணவு உங்க சம்பாதித்து நல்ல உணவு கொடுத்தா பாத்தீங்களா, இதுவும் அந்த யுத்தீமுனத்தாம் பசித்த உணவு அளித்த லிஸ்ட்ல அல்லாஹ் சேர்த்துருவான் என்பதாக இமாம்கள் இந்த ஹதீஸ் விளக்கம் தராங்க. பொதுவாகவே இஸ்லாத்துல நிறைய தண்டனை இருக்குது, குற்றவியல் தண்டனை சொல்லி சில இருக்குது இல்லையா, திருடினா கையை வெட்டலாம், சவுக்கடி அடிக்கலாம், கல்லால் அடிக்கலாம், ஜினா செஞ்சா அப்படின்னு சொல்லி தண்டனை வந்து பாத்தீங்களா. இந்த மாதிரி இஸ்லாத்துல குற்றவியல் தண்டனையிலேயே எந்த இடத்துலயும் யாரையும் பட்னி போடாதீங்க வந்ததே கிடையாது. எவ்வளவு பெரிய கொலை குற்றமே செஞ்சாலும், ஜினா செஞ்சாலும், வட்டி வாங்கின விபச்சாரம் செஞ்சிருந்தாலும் சரி, அவனுக்கு உரிய நேரத்தை சாப்பாடு கொடுத்துடலாம். பட்னியா பசியா யாரையும் விடாதீங்க, ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுத்துருங்கன்னு சொல்ற ஹதீஸ்ல வருது. அதாவது எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சாலும் பட்னி போற தண்டனை இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. இன்னும் கஃபாரான்றல நோன்பு வச்சுட்டோம், நோன்பு வச்ச நேரம் மனைவி உடல் செஞ்சுட்டோம், அது நோன்பு வச்ச டைம்ல பசி ஏதாவது சாப்பிட்டுட்டோம், ஏதாவது தவறு செஞ்சுட்டு சொன்னா அதுல கஃபாரா என்ன தெரியுமா வரும், ஏழைகளுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. எந்த பாவம் செஞ்சாலும் பரிகாரத்துல 60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுங்க, அந்த பாவத்தை எல்லாம் போக்கிடுவான். இப்படி எந்த இடத்துல பார்த்தாலும் இஸ்லாத்துல வழிநடிகளும் ஹதீஸ்லயும் குர்ஆன்ல பார்த்தோம் சொன்னா ஏழைகளுக்கு உணவு கொடுங்க உணவு கொடுங்கன்னு தான் வருது. அவ்வளவு பெரிய உன்னத அமல் தான் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது. அல்லாஹ் தஆலா ஏன் நான் இதெல்லாம் சொன்னா இப்ப நம்ம பாக்குறோம், பலஸ்தீன் மக்களை பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல அவங்கள ஆயுதங்கள் வச்சு குண்டு வச்சு போர் செஞ்சாங்க. ஆனா அவங்க ஈமான தொலைக்க முடியல, ஈமான கடுகளும் அசைக்க முடியல. அப்போ ஈமான உறுதியா இருந்தாங்க. இப்ப அடுத்த கட்ட போருக்கு வந்துட்டாங்க. அதாவது என்ன போர் சொன்னா பட்டினி போர். அதாவது பட்டினியா போறது எந்த அளவுக்குன்னு சொன்னா சாப்பாடு இருக்குது ஆனா நான் கொடுக்கல. இதை பார்த்து சாப்பாடு கண் எதிர்க்கு இருக்குது ஆனா சாப்பிட யாருமே கொடுக்கல. அந்த அளவுக்கு பட்டினியை தடுத்து வச்சு நம்ம நவீன காலத்துல பார்ப்போம் இல்லையா, யூடியூப்ல பாக்குறோம், பேஸ்புக்ல, சோசியல் மீடியால பாக்குறோம். உணவு இருந்தும் தடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் 700 நாட்களுக்கு மேலாக ஒரு நாடே பட்டினியா இருக்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். இன்னும் சொல்றாங்க, இந்த தாக்குதல் பலஸ்தீன் நடந்த இந்த தாக்குதல் மட்டும் அமெரிக்காவில் நடந்திருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த அமெரிக்கா இல்லாம போயிருக்குமா. அவ்வளவு தாக்குதல் இருந்தபோதும் அல்லாஹ் நாட்டை பாதுகாத்து தான் வரான்.
இந்த தாக்கத்துல மட்டும் அமெரிக்கா நடந்திருந்தா அமெரிக்கான்ற ஒரு நாரே வரைபடத்தை இல்லாம போயிருக்கும். அவ்வளவு தாக்கத்தில் நடந்தும் பலஸ்தீன் மக்களையும் பலஸ்தீன் மனையும் அல்லாஹ் இன்றளவும் பாதுகாத்துட்டு வரான். எவ்வளவு செஞ்சு பார்த்தாங்க. அதாவது இன்னும் தஸ்மீ மணி இருக்கு இல்லையா, அதை தூக்குறதுக்கு குழந்தைக்கு சக்தி கிடையாதான். ஒரு நபருக்கு ஒரு குழந்தைக்கு இந்த தஸ்மீமை தூக்குற அளவுக்கு சக்தி கிடையாது. அந்த அளவுக்கு உடம்புலாம் உருகி ஒரு எலும்புக்குள்ள ஒரு ஒரு பெட்ஷீட்டுக்குள்ள ஒரு எலும்பு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே எல்லா சின்ன குழந்தைங்க பெரியவங்க வந்து வாலிபர் வந்து எல்லாம் அப்படி மாறி போயிட்டாங்க. சாப்பாடு இல்லாம ஊருக்கேறி ஒண்ணுமே இல்லாம ஊருக்கு போய் சதெல்லாம் காணாம போய் வெறும் எலும்பு தூளமா தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்றாங்க, அந்த அங்க வாழ்ந்த குழந்தைகள் இருந்து பூனை கூட அப்படிதான் இருக்குதான். பூனை இருக்கு இல்லையா, பூனை கூட இரும்பு தோல்மா தான் சுத்துதான். அந்த அளவுக்கு பட்னியை சாப்பாடை தடுத்து வச்சிருக்காங்க அந்த யூதர்கள். என்ன சொல்லி திட்டம்னு சொல்ல, எந்த அளவுக்கு பட்னி சொன்னா வாட்ஸ்அப்ல சும்மா பார்ப்போம், இந்த அளவுக்கு பட்னி அவளுக்கு உச்சி கொட்டி போயிடுவோம். ஆனா சொல்ற அங்க போய் ஆய்வு செஞ்சவங்க தன்வாளர் நிறுவனங்கள் டாக்டர்லாம் சொல்லி காட்டுறாங்க, பறவைகள் ஏதாவது வானத்துல எச்சம் போட்டா அந்த எச்சத்தை சாப்பிடற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு பட்னியா இருக்கிறான். ஏதாவது கிடைக்குமா, இன்னும் மண்ணை வாரி சாப்பிட்டு தண்ணி குடிக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க என்பதாக சொல்லி அவ்வளவு பட்னி. குழந்தைகள் இருக்குது, பெற்றோர் வஃபாத் ஆயிட்டாங்க, பெற்றோர் இருக்குது, குழந்தை இல்லை, எங்க பார்த்தாலும் பலி, எங்க பார்த்தாலும் ஒரே பட்னி பஞ்சம் தான். எல்லாரும் இரும்பு தூரமா தான் இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட சுத்தி இருக்கிற நாடுகள்லாம் சேர்ந்து 6000 லாரி நிறைய உணவு, டன் கணக்குல உணவு அனுப்புறாங்க. அந்த உணவு இஸ்ரேல்கள் வழியிலே தடுத்து வச்சுட்டு அவங்களே அடைச்சிட்டாங்க, கைது செஞ்சாங்க என்பதாக நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம். அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு, எந்த அளவுக்கு எப்படி திட்டதே தெரியல, எந்த வார்த்தையை திட்டாலும் அவங்கள அது கம்மி தான். யூதர்களை நீங்க மனித மிருகம்னு சொல்லி திட்டாலும் அது கம்மி தான். அறக்கர்கள் சொல்லி திட்டாலும் சரி, மனித மாமிசத்தை ஓனாய்கள் அப்படின்னு சொன்னாலும் எவ்வளவு திட்டாலும் அந்த திட்டுக்கு அவங்க கம்மியான தகுதி கம்மி தான். அந்த அளவுக்கு மிக கொடுமையான செயலை செய்யறாங்க. ஒரு உணவு போல தடுத்து வச்சிருக்காங்க சொன்னா எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். உணவு இருந்தும் தடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ உணவு இல்லாம சாப்பிடாம சில பேர், இல்ல உணவு இருக்குது ஆனா நோயினால சாப்பிடாம இருக்கிறாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. உணவு இருக்குது, நோய் இல்ல, ஆரோக்கியமா இருக்காங்க. ஆனா சாப்பாடு இருக்குது, நோய் இல்ல, ஆரோக்கியமா இருக்கிறாங்க, ஆனாலும் சாப்பாடு கொடுக்கல, தடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப இரும்பு தோலமா இருக்கிறாங்க. அரபு நாடுல என்ன ஏன் தெரியல, சுத்தி இருக்க அரபு நாடுலாம் வாய்மொழி மௌனமா இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாரும் கண்டிப்பா அரபு நாடு பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஒரு 3 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே நிலைமை ஏற்பட்டுச்சு. இஸ்லாம் பரவனதுக்கு அப்புறம் 3 வருஷம் மக்காவில இஸ்லாம் கொஞ்சம் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. 3 வருஷமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட யாரும் உணவு கூட தடுத்து வச்சுட்டாங்க. மக்கா காஃபில ஒன்னா சேர்ந்து யாரும் இந்த முஸ்லிம்களுக்கு உணவு தரக்கூடாதுன்னு சொல்லி இதே திட்டத்திட்ட 3 வருஷம் மக்கா வெளியில மலை காப்பலும் சோபே அபு தாலிப் அப்படின்னு மலை கூட்டத்துல எல்லா சஹாபாக்களும் தங்கி இருந்தாங்க. 3 வருஷமா எந்த உணவுமே இல்லை. பஜார்ல போய் காசு கொடுத்து உணவு கடை தர மாட்டாங்க, தானியங்கள் தரல, பேசுகளும் தரல. 3 வருஷம் உணவு இல்லாம இருந்தாங்க. ஆனா என்ன வித்தியாசம் சொன்னா, அல்லாஹ் அங்க பட்னியால மௌத்த கொடுக்கல, அல்லாஹ் காப்பாத்தி வச்சிருந்தான். ஆனா இங்க பட்னி மௌத்து இருக்குது, ஒரு செகண்டுக்கு ஒரு மௌத்து விழுகுது. ஆனா அல்லாஹ் அந்த இடத்துல பட்னி இல்லாம சஹாபாக்களை சேர்த்து காப்பாத்தி வச்சிருந்தான். ஒரு சஹாபி சொல்றாங்க, சாதி அபி வக்காஸ், பின்னாட்களை சொல்லி காட்டுறாங்க. சாதி அபி வக்காஸ் யாருன்னு சொன்னா அஸ்வத் முபஸ்ஸரா, சொர்க்கத்துக்கு சொல்லக்கூடிய 10 சஹாபி சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தான் சாதி அபி வக்காஸ் ரலியல்லாஹு. அவங்க சொல்றாங்க, நாங்க அந்த 3 வருஷம் ரொம்ப கடுமையான பஞ்சத்துல இருந்தோம். எப்படி எந்த அளவுக்கு சொன்னா, ஒட்டகங்கள் சாப்பிடக்கூடிய கள்ளி செடியை சாப்பிட்டோம். அதனால எங்களுக்கு வரக்கூடிய மலம் கூட விட்ட சைஸ, அதாவது ஆடு போற ஒட்டகம் போற மாதிரி கருப்பா விட்டவையா போட்டோம். மலம் கூட எங்களுக்கு சரியா வரல என்பதாக சாதி அபி வக்காஸ் சொல்லி காட்டாங்க. புகாரி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த 3 வருஷத்துக்கு ஒரு நாள் இரவுல என் கையில ஏதோ தென்பட்டுச்சு, ஏதோ ஒன்று இருந்துச்சு மண்ணுல, எடுத்து அதை வாயில போட்டுட்டேன். இன்ன வரைக்கும் அதை என்னன்னு எனக்கு தெரியல என்பதாக சொல்றாங்க. ஏதோ கடந்துச்சு, அல்லாஹ் கொடுத்தா சொல்லி வாயில போட்டுட்டேன். அது ஒட்டக சாணமா அல்லது இது நஜிசா, இது வரைக்கும் எனக்கு தெரியல, அதை எடுத்து வாயில போட்டேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு பசி பட்னியா நாங்க இருந்தோம் என்பதாக சொல்றாங்க. இன்னும் சொல்லுவாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத் ஆன காரணம் இந்த நிலைமைதான். அப்ப கத்திதரங்க குழந்தை பத்தி பாத்திமா பிறந்தாங்க. சரியான முறையில் பால் கொடுக்க முடியல, சரியான ஊட்ட உணவு கொடுக்க முடியல, தாய்ப்பாலே சுரக்கல. ஏன்னா இவங்க சாப்பிட்டாதான், ஹதீஜா சாப்பிட்டாதான் பாத்திமாக்கு மகளுக்கு பால் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து குறைவா இருந்தாலும் கடைசி வரைக்கும் நோயாளியாக, கடைசி வரைக்கும் உடல் லைஃபாக இருந்து பாத்திமா வஃபாத் ஆனாங்க. அவ்வளவு கஷ்டத்துல இருந்தாங்க. இன்னும் சமீபத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்பாக வாட்ஸ்அப்ல வந்து ஒரு செய்தி, முகமது சஃபாபி அப்படின்ற ஒரு 27 வயது வாலிபன், 27 வயசு தான் வாலிபன், அவரு மௌத்தா போயிட்டாரு. அது உடம்பு இதுக்கு ஏன் சொல்றோம் சொன்னா, அந்த பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்கும் முன்பாக அவர் போஸ்டர் போட்டிருக்கு. அவர் எப்படி 27 வயசுல எப்படி இருப்பாரு, டிப்டாப் ஆஜானு பாக்குவோம், நீட்டா அழகா இருந்தாரு. அவர் போஸ்டாவும் அன்று போட்டோ போட்டிருக்கு. ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. பெற்ற தாய் பார்த்தா கூட இவர் என் புள்ள சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இரும்பும் தோலுமா குன்னும் குழியுமா, உடம்புல ஒண்ணுமே இல்லை, ஒரு இரும்பா ஒரு குச்சி மட்டும் இருக்கிற மாதிரி உடம்பு இருக்குது. அவரை குளிப்பாட்டுறாங்களாம். குளிப்பாட்டும் போது மழை பெய்யும் போது
ரோட்ல மழை பெய்யும், தண்ணி அப்படி அடிச்சுட்டு வரும். எங்கெல்லாம் ஓட்டம் இருக்குது அங்கெல்லாம் தண்ணி இருக்கும், பார்த்து குட்டை குட்டியா. அதனால உடம்பு ஃபுல்லா தண்ணி ஊத்தினா தண்ணி வலிஞ்சு போகவே இல்லையா. அங்கங்க எலும்பு இருந்தனால அங்கங்க தண்ணி அப்படியே குட்டை கூட நின்றுக்குச்சான். ஊத்துன தண்ணி வெளியில இறங்கவே இல்லை. கடைசியில அவரை குப்பரை கவுத்து தண்ணியை வெளியேற்றாங்க என்பதாக சொல்றாங்க. அந்த முகமது சஃபாபி 27 வாலிபன் அடக்கம் செய்யறதுக்கு முன்பாக நின்று அரபி மக்கள்லாம், அந்த பலஸ்தீன மக்கள் சொல்றாங்களா, நீங்கள் எல்லாம் பாத்துக்குங்க, அரபு நாடுகளே நீங்க எல்லாம் பாத்துங்க, இந்த நபர் இவருக்கு நோய் இல்ல, இவருக்கு எந்த வித நோயும் கிடையாது, இவர் ஒரு ஏழ்மையும் கிடையாது. ஆனா இவர் மௌத்தாவுக்கு ஒரே காரணம் பட்னியால மௌத்தா போயிட்டாரு. இதற்குரிய குற்றம் நீங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும், அரபு நாடுகளே பதில் சொல்லி ஆகணும் சொல்லி அவங்க சொன்னாங்க என்பதாக வாட்ஸ்அப்ல பதிவு செய்யறாங்க. ஏன் இதெல்லாம் சொன்னா அந்த குற்றத்துக்கு நம்மளும் ஒரு ஆளாயிடுமோ அப்படின்னு நமக்கு ஒரு பயம். ஏன்னா இப்ப பார்த்து சும்மா இருக்க முடியாது இல்லையா. பக்கத்துல இருந்தா அவங்களுக்கு ஏதாவது ஆதரவு கொடுக்கும், அருகில இருந்தா ஆதரவு கொடுக்கும், தூரமா இருந்தா கையிட்டு துவா செய்யுது, யாரெல்லாம் அவங்களை காப்பாத்துங்க. துவா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் துவா தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கடைசியா சொல்லி முடிச்சுக்கிறேன். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு நபி இருந்தார். அந்த நபிட்ட அந்த மக்கள் கேட்டாங்களா, நபியே எங்களுக்கு நீ நபின்னு சொல்றீங்க, எங்களுக்கு அற்புதம் செஞ்சு காட்ட நம்புறோம் அப்படின்னு. என்ன அற்புதம் கேட்கறாங்க. அந்த அற்புதம் அந்த மக்களே சொல்றாங்க. ஒரு பாறை காமிச்சு, இந்த பாறை 2ஆ பொளக்கணும், அந்த 2ஆ பொழுது ஒரு ஒட்டகம் வெளியில வரணும், அந்த ஒட்டகம் கர்ப்பமா இருக்கணும், வெளியே வந்த உடனே குட்டி போடலாம் அப்படின்னு ஒரு அற்புதத்தை கேட்டாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கையை துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவங்க இப்படி கேட்கறானுங்க குடு அப்படின்னு. அதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. ஒரு பெரிய பாறை 2ஆ பொளக்குது, கர்ப்பமான ஒட்டகம் வெளியில வருது, வெளியே வந்து குட்டி போடுது. போட்டோன்னு அல்லாஹ் ஆயத்து இருக்கிறான்னா, இந்த ஒட்டகத்தை தவறான நோக்கத்தை தீண்டிடாதீங்க, கிட்ட போயிடாதீங்க, கொலை செஞ்சிடாதீங்க, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் சொல்றான். நாக்கத்துல்லா, இது என்னுடைய ஒட்டகம் அல்லாஹ் சொல்லிட்டான். அது சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இது அல்லாஹ்வுடைய ஒட்டகமான்னு சொல்லி கேலி செஞ்சு ஒரு நபரை முன்னிறுத்தி அந்த நபரை போய் நீ போய் அந்த ஒட்டகத்தை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஒரு நபர் தான் போய் கொல்ல போனாரு. அந்த ஒட்டகத்தை அதிகமாக கொண்டுட்டாரு. கொண்டு நல்லா சொன்னா அதாவன் அதிகமா பெரிய அதாவது வந்து பிடிச்சிருச்சு. அதான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அழிச்சிட்டான். இது சம்பவம் எது உலமாக்கள் விளக்கம் தராங்க. அந்த ஒட்டகத்தை கொண்டது ஒரே நபர் தான், ஆனா எல்லாம் அந்த ஊரே அழிச்சிட்டான். ஏன்னா அதை பார்த்துட்டு கம்முன்னு வாய்மொழி கம்முன்னு இருந்தாங்க, அதை தடுக்கல. அதனாலதான் சொல்றேன், பலஸ்தீன் மக்கள் பாக்குற வேதனையை நம்ம கண்ணு காலாம இருந்தோம் சொன்னா அதுக்குரிய குற்றம் அல்ல நமக்கும் கொடுத்துருவான். அதனால கையெழுதி துவா செய்யுங்க, அல்லாஹ் காப்பாத்துரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூடிய சீக்கிரம் பலஸ்தீன் மக்கள் அல்லாஹ் வெற்றியை தரும். எப்படி பத்ருப்பூர் அல்லாஹ் தஆலா மலக்கு மேல வச்சு வேலை செஞ்சானோ அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் கூடிய சீக்கிரம் வெற்றி தந்து நிம்மதியான வாழ்க்கை தந்தார் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.